ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டுக்கடலை சாம்பார். பொட்டுக்கடலையில் சாம்பார் வச்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட மாட்டாங்க, ஊற்றி கரைச்சி தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்பார் செய்ய பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இந்த பொட்டுக்கடலையில் நம்ம சாம்பார் செய்யலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருங்க. முதல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை குறக்குறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்லேயே தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா ஒன்றும் பாதியமாக அரைப்படும். முதல்ல பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும். இப்போ இருக்கட்டும், சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. கனகனமாக இருக்கக்கூடாது. இதை நல்லா தனித்தனியாக பிரித்து விடுங்க. நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு 1 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 50% மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கிறதுக்குள்ளே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 இனுக்கு கருவேப்பிலையும் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் நல்லா மணமாக இருக்கிறதுக்கு சீரகமும் ஒரு 4 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக உணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் ரொம்ப முக்கியம் சாம்பார் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி குழைவாக வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளியை குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, வேறு எந்த காரப்பொடியும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் இந்த சாம்பார் பொடி மட்டும்தான். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் பொட்டுக்கடலைக்கு 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் நம்ம 1 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிற காரமே சரியாக இருக்கும். மற்ற எந்த பொடியும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதித்து வரட்டும். பொட்டுக்கடலை சாம்பாருங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ப்ளைன் சாம்பாராக செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதித்து வரட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ பொட்டுக்கடலை நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை கரைசலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா உடனே திக்காயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எவ்வளவும் சான்ஸ் இருக்குது, ரொம்ப திக்காகவும் சான்ஸ் இருக்குது. பொறுமையாக சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. முதல்ல தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தாராளமாக தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையே நம்ம அப்படியே பச்சையை அரைச்சி சேர்த்துருக்கோம். 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே பச்சை வாசனை இல்லாமல் பக்காவாக சாம்பார் ரெடி ஆகிடும். மணக்க சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கொஞ்சம் கூட இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனையே இல்லை. இந்த பொட்டுக்கடலை சாம்பாருக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது தாராளமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். அப்போ தான் ஆறுநாளும் திக்காகாமல் இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்குனது சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்களும் பொட்டுக்கடலையை வச்சு இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது சரியா இல்லையான்னு தெரியும். தொட்டு சாப்பிட மாட்டாங்க, கரைச்சி தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.